என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலின் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் இதன் மூலம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வெகுளாமை அதிகாரத்தில் 6ஆம் குரல், அதாவது இது எண்ணிக்கைப்படி 306ஆம் குரல். குரல் என்னவென்றால், சினவென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனவென்னும் ஏம புனைமை சுடும். இதன் பொருள் என்னவென்றால், சினம் என்னும் ஒன்று சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பாகும். அது ஒருவனுக்கு இனம் இன்ப எல்லாவற்றையும் சுற்றும் அளிக்கும். கதையை பார்ப்போம். ராஜவிநாயகா டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு வருஷமா எப்ப ஏற்றுமதி ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்தே பிரச்சனை தான் என்றார் கார்மேகம். கார்மேகம் கம்பெனி உரிமையாளர், பரம்பரையாக நடக்கும் இந்த மில் நூல் உற்பத்தியில் ஆரம்பித்து இப்போது பலவித துணிகள் தயாரித்து வருகிறது. 30 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. தொழிலாளர் வசதிகள், நலத்திட்டங்கள், சலுகைகள், பாராட்டுக்கள், பரிசுகள் எல்லாம் நிர்வாகத்தில் உண்டு. வெளியே மருத்துவமனை, உயர்நிலைப் பள்ளி, கூட்டுறவு சூப்பர் மார்க்கெட், ஓய்வூதிய வசதிகள் என அரசு சட்டப்படி செயல்பட்டு வருகிறது. மில், குடோன், வெளி மாநில அவுட்லெட், வெளிநாட்டு அவுட்லெட், அந்தந்த பிரிவுக்குரிய கட்டிடங்கள், பணியாட்கள், நிர்வாகம் என பறந்து விரிந்து உள்ளது. யூனியன் தலைவன் வல்லதேவன் கார்மேகத்தின் உறவு. இதனால் பல ஆண்டுகளாக தொழிலாளர் பிரச்சினை பாதிப்பின்றி கம்பெனி சுமூகமாக நடந்து வந்தது. தொழில் போட்டியாளர்கள் தூண்டுதலால் சம்பள உயர்வு, விடுமுறை, மேலும் சில வசதிகள் என தொழிலாளர் சிலர் கேட்டனர். வல்லதேவன் மூலம் பேசியும் பலனில்லை. முதலாளியும் பல சுற்றுக்கள் தொழிலாளருடன் பேசி பார்த்து பலனில்லை. ஏற்றுமதியால் எவ்வளவு லாபம் கிடைத்த போதும் ஏன் தங்களுக்கு தரக்கூடாது என தொழிலாளர் வாதிட்டனர். அதற்கு நிர்வாகம் முன்பை விட செலவினங்கள் அதிகம். வெளிநாடு, வெளி மாநில வியாபாரங்களில் கட்டிடங்கள், குடோன், ஆபீஸ் என்ற அடிப்படை விரிவாக்கங்களால் கம்பெனி லாபம் குறைந்து நஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டு வருவதை சுட்டிக்காட்டினர். ஆனால் தொழிலாளர்கள் கேட்கவில்லை. முதலாளிகள் இப்படித்தான் பேசுவார்கள், உழைப்பவருக்கு தர விருப்பம் இருக்காது என கோபமாக தொழிலாளர்கள் பேசினார். வல்லதேவன் சொல்லியும் கேட்கவில்லை. முதலாளி உறவு என்பதால் அவர்கள் பக்கம் பேசுவதாக வல்லதேவனை குற்றம் சாட்டினார். தன் நேர்மையை சந்தேகித்ததால் வல்லதேவன் தொழிலாளர்கள் மேல் கோபம் கொண்டாலும் தலைவன் என்ற முறையில் ஒரு சில கோரிக்கைகளையாவது நிறைவேற்றலாம் என்று முதலாளியிடம் கூறி முயன்றார். ஒரு கட்டத்தில் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டம் செய்ய அரசு அதிகாரிகள் வந்து அவற்றையும் அறிந்து ஆராய்ந்து லாபம் சரியாகவே உள்ளதால் தொழிலாளர்கள் மனம் திருந்தி வேலை செய்ய சொல்லி லாபம் வரும்போது பரிந்துரை செய்யப்படும் என்று கூறி சென்றனர். தொழிலாளிகளோ முதலாளி அரசு அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு தங்களை ஏமாற்றுவதாக கூறி மீண்டும் அவர்கள் தொல்லைகள் கொடுத்தனர். இதற்கு நிர்வாகம் கோபம் கொண்டது. பலமுறை சொல்லியும் பொறுமையை காத்தும் இந்த கெட்ட பெயரா, எத்தனை வருடமாக எத்தனை உதவிகள் நாம் செய்துள்ளோம் என்றது நிர்வாகம். இந்த பிரச்சனையால் உற்பத்தி, மார்க்கெட்டிங் குறைய நிலைமை மேலும் மோசமானது. வல்லதேவன் ஒவ்வொரு பிரிவிலும் சென்று பொறுமையாக பேசி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றார். ஒருமுறை முதலாளி கார்மேகத்தின் பேரன் நட்சத்திரா 3 வயது குழந்தை கம்பெனியில் தாத்தாவுடன் வந்து விளையாடி கொண்டிருக்கும் போது தவறுதலாக ஒரு சுழல் சக்கரம் அருகே சென்று விட்டது. தூரத்தில் வந்து கொண்டிருந்த வல்லதேவன் குழந்தையை பிடி என சத்தம் போட்டபடி ஓடி வந்து காப்பாற்ற குழந்தை சிறு சிறு காயங்களுடன் காப்பாற்றப்பட்டது. குழந்தை அருகே இருந்த பிற தொழிலாளர்கள் குழந்தையை காப்பாற்ற முயலாமல் செயல்படாது வேடிக்கை பார்த்தனர் என்று தொழிலாளர்கள் வல்லதேவன் கேவலமாக பார்த்து நன்றி கெட்ட ஜென்மங்கள், மெந்தாபிமானம் இல்லாத மிருகங்கள் என்று திட்ட கைகலப்பாகிவிட்டது. வல்லதேவன் தலைமை பதவியை ராஜினாமா செய்ய
வேறொரு தலைவனாக வர பிரச்சனை பெரிதாக வளர்ந்தது. முதலாளி வல்லதேவனிடம், ஏன் ராஜினாமா செய்தாய், நிலைமை இன்னும் மோசமாகவா என வல்லதேவனை சத்தம் போட்டு வல்லதேவன் இந்த நாள் கோபம் கொண்டு வேலையை விட்டு நின்று விட்டான். உயிரை முறித்துக் கொண்டு சொந்த ஊர் சேர்ந்து வேறு வேலையில் சேர்ந்தான். தான் சொன்னபடி சில சலுகைகளை கோரிக்கைகளை முதலாளி செய்திருந்தால் பிரச்சனை வளர்ந்திராது. நிர்வாகம் நடத்த இல்லாமல் இழுத்து மூட அதில் கலவரம் பிரச்சனை பெரிதாகியது. அரசு கம்பெனியை எடுத்து நடத்த முடிவு செய்ததால் தொழிலாளர் அதிர்ச்சி அடைந்தனர். நிர்வாகமும் இன்னும் பொறுமையாக செயல்பட்டிருக்கலாமோ என்று இது வந்தது. இரு பக்கமும் மனம் மட்டும்தான் மீதியானது. சினம் ராஜவினையாக டெக்ஸ்டைல்ஸ் பாரம்பரியத்தையே கெடுத்து விட்டது. அதாவது தேவைகள் பொறுத்து முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை நிர்வாகம் தவறிவிட்டது. தேவைகளை சொன்ன வல்லதேவனும் வெளியே சென்றதால் இந்த ஒரு பிரச்சனை வந்தது என்று இரு பக்கமும் வந்து நேர்ந்தது. இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, தொழில் சிறிதோ பெரிதோ, செயல் சிறிதோ பெரிதோ, அவற்றில் அந்த தொழிலில் ஈடுபடுற அனைவருடைய பங்களிப்பும் இருந்தால்தான் ஒரு தொழில் சிறக்க முடியும், அந்த செயல்பாடு சிறக்க முடியும். இதுதான் நம் டீம் ஒர்க் என்று சொல்லுவோம். டீம் ஒர்க் என்றாலே என்ன அர்த்தம் என்றால், ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் யாவரும் ஒத்து வந்து ஒரு காரியத்தை நல்லபடியாக நிறைவேற்றி அதை நல்லபடியாக முடிக்கிட்டு தருவதுதான். இதுதான் டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கில் ஒரு சிலருக்கு சிரமங்கள் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம். அவற்றையெல்லாம் முறியடித்து அது பெருமைப்படும் முறையில் நாம் முடித்துக் கொள்வது அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது சிறிய செயலாக இருந்தாலும் சரி, பெரிய செயலாக இருந்தாலும் சரி. இதில் என்னன்னா, ஒரு சில சமயத்தில் நாம் இந்த மாதிரி செய்கிறப்போ அதனால பயன்படுறவங்க நிறைய நம்மளை எதிர்பார்த்ததை விட அதிகம் பயன்படுறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிறது. அதே வீட்டில் தேவைகள் அதிகமாக இருக்கும் காலத்தில் பணிபுரிவோராகட்டும், செயல் செய்வோராகட்டும், எதிர்பார்ப்புகளும் அதிகமாக ஆகிவிடுகிறது. இதனால் மன விரிசல்கள் உண்டாகி செய்யும் காரியங்களில் ஒரு தொய்வு ஏற்படுகிறது. அதனால் அதாவது சந்தர்ப்பம் பார்த்து ஒருவரை அனுசரித்து ஒரு காரியத்தை நல்லபடி செய்ய வேண்டியது அவசியம் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. இதனை வள்ளுவர் குரலில் கூறுகிறார். நாம் கரையிலே இந்த கருத்தினை பார்த்தோம், நாம் சிந்திப்போம். வேறொரு குரலுடன், கதையுடன், கருத்துடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கருத்தும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வந்தவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவனல்ல. இக்கதையில் பிடிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் இருக்கப்பட்டது. அதை படித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களுக்கு வணக்கம்.